ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் இந்திய தர நிர்ணய ஆணையம் இருக்குது பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்குது பாருங்கள், பிஐஎஸ்லேருந்து உங்களுக்கான வேலையை பார்த்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இதில் எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கன்சல்டன்ட் அப்படின்ற ஒரு பதவி தான் உங்களுக்கு பேசிக்காக அறிவிச்சிருக்காங்க. ஸோ பிஐஎஸ்க்கான ஒர்க்கை பற்றி என்ன, அதை பற்றி எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு all the application received shall be scrutinized and shortlisted. Candidate will be shortlisted in the light of their qualification, experience and other details provided in the application form. அதை வச்சு நாங்கள் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கன்சல்டன்ட் அப்படின்ற ஒரு பதவி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி கால்டு ஃபார் த டெக்னிக்கல் நாலேஜ் அசஸ்மெண்ட். உங்களுக்கு அசஸ்மெண்ட் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1 இயர் பார்த்தா கான்ட்ராக்ட் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் இருக்க போது சேலரியை பொறுத்த வரைக்கும் 75,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 65 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். லீவ் பொறுத்த வரைக்கும் பர் இயருக்கு 12 டேஸ் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் 9 AM to 5:30 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ட்ராவல், மெடிக்கல் அதெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக 19/4/2025 9/5/2025 வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். நோ ஃபீஸ். இது பார்த்தா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு எந்தமான பதவி அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். முதல்ல எந்தெந்த ஃபீல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, ஆயுஷ் அப்படின்ற ஃபீல்டில் கேட்டிருக்காங்க நியூ டெல்லியில். பதவியை பொறுத்த வரைக்கும் எந்தமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பிஎன்ஒஎஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. டெசர்ட் குவாலிஃபிகேஷனாக முக்கியம். இது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இவங்களுக்கு. போஸ்ட் கிராஜுவேட் இன் யோகா முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இதில் பேச்சுலர் டிகிரி சிவில், பேச்சுலர் டிகிரி இன் சிவில், அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 எந்தெந்த ஊரில் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் பெயிண்ட் டெக்னாலஜி முடித்தவங்க, பேச்சுலர் டிகிரியில் செராமிக் இன்ஜினியரிங் முடித்தவங்க, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, பேச்சுலர் டிகிரி இன் ஆயில் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிப்ளமோ, பேச்சுலர் டிகிரி நிறையா கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா லொக்கேஷனில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பதவியாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பதவி இருக்குது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு, சென்னையில் கூட வேக்கன்சி இருக்குதுங்க, தேவைப்படுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நார்மலாக பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழகத்திலையும் ஒரு சில வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.